கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31ஆம் தேதி 2026 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு மேன்மையானவைகளை பற்றிக்கொள். இன்றைய தியான வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. தியானம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவை அறியும் அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்திலே வசதிகளையும் செல்வாக்குகளையும் தரக்கூடிய யாவற்றையும் விட்டுவிட்டார். இந்த உலகத்திலே வாழும் கிறிஸ்து இயேசுவை அறியாத சிலரும் அவ்வண்ணமாக தங்களுக்குண்டான யாவற்றையும் துறந்து துறவியானார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படியானால் நம்முடைய மேன்மை என்ன? உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் விட்டு விடுவது மேன்மை அல்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவை அறியும் அறிவின் மேன்மைக்காக அவரை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதே நம்முடைய மேன்மை. ஒருவன் உண்மையாக கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருந்தால் அவருடைய வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருக்கும். அவருடைய வார்த்தையில் அவன் நிலைத்திருப்பதனால் அவன் தன் வாழ்வின் கனிகள் வழியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான். சில வேளைகளிலே சில விசுவாசிகள் தங்களிடத்தில் இல்லாதவைகளை குறித்து பேசும்போது அதிலே தங்களுக்கு நாட்டம் இல்லை என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்வார்கள். எடுத்துக்காட்டாக, ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் மாதாந்தம் தனக்கு கிடைக்கும் சம்பளத்திலே தன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வந்தான். ஐஸ்வர்யத்தை குறித்து பேசும்போது அது அவனிடத்தில் இல்லாதிருந்ததால் ஐஸ்வர்யம் மனிதர்களின் மனதை கடினப்படுத்தி வழிவிலக செய்யும் என்று ஆணித்தரமாக பேசிக்கொள்வான். ஆனால் அவனோ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவில்லை. தேவ வார்த்தையானது அவனுக்குள் இல்லை. அதனால் என்ன பலன்? நீயோ தேவனுடைய மனுஷனே, பண ஆசையை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று தேவ ஊழியராகிய பவுல் தீமோத்தேயு என்னும் ஊழியனுக்கு கூறியது போல நாமும் இந்த உலகத்தின் வஞ்சனைக்குள் சிக்கி விழாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றும் மேன்மையானவைகளை நாடி தேட வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோக மேன்மைக்காக என்னை அழைத்தவரே, கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருந்து அவரை என் வாழ்விலே வெளிப்படுத்தும் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழும்படிக்கு என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 5ஆம் வசனம் வரை.